தந்தை பெரியார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இருவருடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் ஒப்பிட்டு இன்றைய காலத்திற்கு தேவையானவற்றை நாம் எப்படி எடுத்து செல்வது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு இந்த நிகழ்வினை அவர்கள் இருவருக்குமான நினைவு நாள் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்பேத்கர் பெரியார் அமைப்பிற்கும் பெரியார் பன்னாட்டு மையத்திற்கும் திணை அமைப்பிற்கும் கலாட்டா நெட்டிசனுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், இந்நிகழ்வின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன் இத நம்ம இந்த தலைப்பு இன்னைக்கு தேவையாக இருக்கு அப்படின்னா, இந்த தலைப்பை நான் கொடுக்கும் பொழுது சில தீர்ப்புகள் வரல, நீதிமன்ற தீர்ப்புகள் சில வெளிவரவில்லை. ஆனால் அதற்கான முன்னோட்டங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆகவே இன்றைக்கு நாட்டில் நடப்பது என்ன, இதை வெளிப்படையாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பை, அவருடைய நோக்கத்தை, அவர் எந்த குறிக்கோளுக்காக போராடினாரோ அதனுடைய முடிவை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர் எந்த பிரச்சனையை முன்வைத்தாரோ அதனை நாம் வெளிப்படையாக பேசியாக வேண்டும். தந்தை பெரியார் தமிழ் மண்ணிலே உருவாக்கிய மாற்றத்தை இதுவரையில் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு மாற்றாக, அதைவிட முன்னேற்றம் கண்டதாக, மற்றவர்கள் பார்த்து வியப்பதாக, சாதி ஒட்டுக்கள் நீங்கிய ஒரு சமத்துவ சமூகமாக உருவாகி கொண்டிருந்த காலத்தில், உருவாகி விட்டது என்று சொல்ல முடியாது, ஆனால் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த தத்துவத்திற்கும், அந்த சமத்துவத்திற்கும், முற்போக்குக்கும், பகுத்தறிவுக்கும், சுயமரியாதைக்கும் இன்றைக்கு நெருக்கடி உண்டாக்கப்படுகிறது என்கிற உண்மையை உணர்ந்து, அந்த நெருக்கடிகளை உருவாக்குகிறவர்கள் யார், அவர்கள் செயல்படுகிற மையங்கள் என்ன, அவற்றை எதிர்கொள்ளுவதற்கு நமக்கு தேவையான கருவி எது, இவற்றை பேசுவதற்குத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் சட்டம், நீதி, இதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசமைப்பு, இவை அனைத்தும் இருக்கின்றன. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகளில் வருகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் சட்டத்தின் பாதுகாப்பு உண்டு. எந்த ஒரு குடிமகனுக்கோ குடிமகளுக்கோ, எவர் ஒருவருக்கோ, ஒரு இந்திய குடிமகருக்கு என்று வைத்துக் கொள்ளும், ஒரு இந்திய குடிமகருக்கு அவர் ஒரு கட்டிடத்திற்குள்ளோ, ஒரு பொது இடத்திற்குள்ளோ, ஒரு சாலைக்குள்ளோ, ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளோ, ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனத்திற்குள்ளோ நுழையக்கூடிய உரிமையை அவருடைய பிறப்பு, சாதி, நிறம், இனம், பாலினம், அவர் பிறந்த பகுதி, வட்டாரம், மதம், மொழி, இதில் எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு அந்த தடையை நீங்கள் விதிக்க முடியாது என்கிறது அரசியல் சாசனம் கொடுக்கிற அடிப்படை உரிமை. இப்படி ஒரு அற்புதமான சமத்துவம் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. மனிதர்கள் எல்லோரும் அந்த பிறப்பினால் வேதப்படுத்தப்படாத நிலையில வாழ முடியும் அல்லவா, வாழ வேண்டும் அல்லவா? ஆனால்
அப்படித்தான் வாழுகிறோமா? ஒரு கட்டமைப்பு, நாம் செயல்படக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், இந்த இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே செயல்படுகிற சாதி அமைப்பு, அண்மையில் இந்த குழந்தைகளுக்கிடையிலே அறிவை வளர்ப்பதற்கும் குழந்தைகளுக்கான விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தோழர் இனியன் அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடு முழுக்க குழந்தைகளுக்கான கொண்டாட்டங்களை வடிவமைப்பதுதான். அவர் பல கிராமங்களுக்கு சென்று பள்ளி குழந்தைகளை விளையாட்டின் மூலமாக ஊக்கப்படுத்துகிற முயற்சியில் இறங்குகிறார். அதுல நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நகர்ப்புறத்துல குழந்தைகள் கொண்டாட்டத்தை நடத்துவது எளிதாக இருக்கிறது. இங்க எல்லாரும் வந்து சேருகிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு குழுக்கள் பிரிக்கப்படுகின்றன. இந்த குழுவும் அந்த குழுவும் சவால் விட்டு கொண்டு விளையாடுகிறது. ஆனால் பல கிராமங்களில் சென்று பள்ளிக்கூடத்தில் அந்த விளையாட்டை நடத்தினால் அவரால் அணி பிரிக்க முடியவில்லை. பிரித்தால் இந்த அணியில் நாங்கள் சேரமாட்டோம். பள்ளி மாணவர்கள் நாங்கள் ஒரே அணியிலே விளையாட மாட்டோம். அப்படியே 2 குழுக்களாக பிரிகிறார்கள். சரி, 2 பேர் புரிஞ்சிடும் என்று பார்த்தால் அது விளையாட்டாக இல்லாமல் வெறி கொண்ட வன்ம தாக்குதலாக வெளிப்படுகிறது. அந்த குழந்தைகளை இன்னும் பல இடங்களில் இப்பொழுதுதான் அரசாணை மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. நீ யாரிடம் பழக வேண்டும் என்று பெற்றோர் சொல்லி அனுப்ப சொல்லி ஜாதி சங்க அமைப்புகள் ஏற்பாடு செய்கின்றன. அப்ப யாரை எப்படி கேள்வி கேட்க கூடாது, ஜாதி கேட்க கூடாது பள்ளியில. அதனால நம்ம எல்லாம் பச்சை கயிறு கட்டிட்டு போவோம். நீ பச்சை கயிறு கையில் கட்டியவனோடு விளையாடு, அவ்வளவுதானே, வேற யார்ட்டையும் சேராத. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் அவர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும், அது இந்த நாட்டில் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான போக்கை எப்படி மாற்றும். இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு மத்தியில ஒரு ஆட்சி இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிற பணமும் பாதுகாப்பும் வந்து இறங்குகிற வடநாட்டு கூட்டங்களுடைய எதேச்சாதிகார பூமியாக இந்த நாட்டை மாற்றுவதற்கு அவர்கள் என்னவும் செய்ய தயாராக இருக்கிறார். அவர்கள் கொட்டி கொடுக்கிற பணம் அள்ளி வீசப்படுகிறது, விளையாடுகிறார். இப்படி யாரிடமோ பணத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த மண்ணில் அண்டையில் வாழுகிறவனை பகைவனாக்குகிற இந்த சித்தாந்தத்தை தாங்கி பிடிப்பவர்கள்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை வடிவமைத்து நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகளிடம் பணம் வாங்குகிறீர்கள் என்று நம்மை பார்த்து பழி தூற்றுகிறார்கள். இது இந்த சமத்துவத்துக்கு எதிராக பேசினால் நீங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைக்கூலிகள். ஆனால் இதை பிரச்சாரம் செய்கிறவர் யாரும் சொந்த பணத்தில் செய்கிறவர் இல்லை. அத்தனை பேரும் வடநாட்டு கும்பலும் நீங்கள் எல்லாம் வசிக்கிற அமெரிக்கா தொடங்கி அனைத்து நாடுகளிலும் வாழக்கூடிய நண்பர்கள் குழுக்கள் நட்போடு அனுப்புகிற அந்த பணத்திலும் பிரச்சாரம் செய்கிறவர்கள் தான். ஆக இந்த ஆபத்தின் அடிப்படை என்ன? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது நான் சொல்லும் போது ரொம்ப கவலை ஊட்டுவதாகவும், என்ன இப்படி அப்படியெல்லாம் ஆக வேண்டாம். நாம எதிரியின் அணுகுமுறைகளையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்மை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த எதிரிகளை
இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியாக விழுங்கி ஏப்பமிட்ட அந்த எதிரிகளை, அதிலும் மத்தியில் அவர்கள் ஆட்சியும் மாநிலத்திலே அவர்கள் சொல்லை கேட்டு ஆடுகிற பொம்மைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு தேர்தலை நடத்திய போதே முறியடித்து விரட்டி அடித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய, பண்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை. அவன் புலம்புறத பாத்தீங்களா? 2 நாளா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க. ஒரு இஸ்லாமிய தாயும் தந்தையும் அவங்க குழந்தைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் உருப்பட வழியான்னு புலம்புறாங்க. ஒரு கோயில் வாசல்ல கிறிஸ்துமஸ் கோலம் போடப்படுகிறது. இதெல்லாம் அவங்களுக்கு இத என்ன பண்றது? நீங்க நல்லா இருக்கிற ஒரு மனிதரை அவருடைய நரம்பு மண்டலத்தை சிதறடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க மனநிலையை சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி அவர்கள் நல்ல மனநிலையோடு இருக்கிறார்கள். நீங்க 2 நாளா 2 நாள் இன்னைக்குதான் நினைக்கிறேன், காலையில இருந்து ஒரு புது சாமி ஒண்ணு உருவாயிடுச்சு. எப்பயும் ஆசாமியில எல்லாம் ஆம்பளை சாமி தான் வரும். இன்னைக்கு ஒரு பெண் சாமி வந்தாங்க. நான் கூட பரவாயில்லையே, என்ன ஒரே போர் அடிக்குது, அந்த பக்கம் ஈஷா, இந்த பக்கம் ரவிசங்கர், பூஜ்யஸ்ரீ, அப்புறம் இன்னும் யாரு கல்கி பகவான் வந்தாரு, பாபா வந்தாரு, வந்தாங்க போனாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, பெயில்ல வராங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் ஒரே ஆம்பளை சாமியாரா இருக்கே அப்படின்னு பார்த்தா, காலையில தான் ஒரு அம்மா அருள் கொடுத்து ஆதி பராசக்தி மாதிரி அன்னபூரணியா உட்கார்ந்தாங்க. பார்த்தா 2 மணி நேரத்துக்குள்ள இவங்க இதுக்கு முன்னாடி எதுல கதைகள்ல நிஜமா அதுல உட்கார்ந்து வீட்டு பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அந்த அம்மா ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த போட்டோ எடுத்து போட்டாங்க. எனக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தா எப்படி இவ்வளவு சீக்கிரம் எடுத்திருப்பாங்க, ஒரு வியப்பு. அப்புறம் 7 ஆண்டு ஆச்சுன்னு சொல்றாங்களா, இது ஏதாவது மாறி இருக்குமா, வேற அவங்க சாயல்ல இருக்கலாம்ல, அவங்களாவே இருப்பாங்களா? ஏன்னா யாரா இருந்தாலும் நமக்கு உண்மையா இருக்கணும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தா, அவங்க அந்த நெற்றி வகிடுல இருந்து பார்க்கும்போது அந்த முக அமைப்பு இவங்கதான் அப்படின்னு தெரியுது. இன்னும் அவங்க இல்லைன்னு எந்த மறுப்பு செய்தியை நம்ம பார்க்கல. ஆகவே அவங்கதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த கணினி வளர்ச்சி, இதற்கான ஒரு நுட்பம், அறிவு நம்முடைய இளைய தலைமுறைக்கு எப்படி வேலை செய்யுது? அவங்க இதை எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம சுஜாதா ஐயங்கார் கம்ப்யூட்டர் கத்துண்டார், அவர் தான் கத்து கொடுத்தார், அது இவாளுக்கெல்லாம் புரியாது அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல் கம்ப்யூட்டர் ஐஐடியிலே நிறுவப்பட்ட போது அதை தன்னுடைய வாழ்நாளில் சென்று பார்த்தவர் தந்தை பெரியார். அதை பார்த்து அந்த கம்ப்யூட்டர் செயல்பாடுகளை கண்டு வியந்து இப்படிதான் மாற்றம் வரணும் என்று உற்சாகப்படுத்தியவர். அந்த வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கிறது. ஆகையினால எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, முதலாவது கல்வி நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் முழுக்க மத்திய அரசினுடைய புதிய கல்வி திட்ட, தேசிய கல்வி திட்ட கொள்கைகளுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்கிற முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் என்னவாகும் அப்படின்னா, மறுபடியும் நமக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கிடைக்க போவது தொழிற்கல்வி மட்டுமே. ஏன்னா 5ஆவதுல ஃபெயில் ஆகிற குழந்தைங்களுக்கு
6வது கிடையாது. அவங்களுக்கு சிறப்பு கல்வி. சிறப்பு கல்வி என்பது தொழிற்கல்வி. இன்னும் ஒவ்வொரு கட்டமாக ஏற்கனவே மேல்நிலை கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் துணைவேந்தர்கள் மூலமாக அவர்களால் ஆளப்படுகின்றன. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துல அண்ணா அவர்களுடைய நீதி தேவன் மயக்கம் நூல் பாடத்திட்டமா இருக்கக்கூடாது. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பெயரில் அமைந்த பல்கலைக்கழகத்துல புரட்சி கவிஞருடைய கவிதைகளை வைக்கிறதுல போராட்டம் இருக்கு. பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் தேர்ந்தெடுத்து போடப்படுகிறார்கள். சென்னையில் செயல்படக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் அமைந்த சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இவர்களுடைய மதவாத தலைவர்கள் அல்லது அந்த தத்துவத்துக்கு உரியவர்கள் வந்த பிறகு அங்கு மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறவர் யார் அப்படின்னு ஒருவர் சொன்னார். அந்த தகவல் உண்மை என்று நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறவர் இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலே கொலைகார தாத்தாவாக வரக்கூடிய ஒரு RSS சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர். அவர் சட்டம் படித்திருக்கிறார். அவர் கெஸ்ட் லெக்சராக வருகிறார் என்பதோடு ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் நம்முடைய தலைவர்களை, நம்முடைய கருத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவமானப்படுத்துகிற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று ஒரு தகவல் வந்தது. இப்படியான வகுப்புகள் நடக்கிறதா என்றால் நடக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. இந்த வகுப்பில் இவ்வாறு பேசப்படுகிறதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆக கிளாஸ் ரூம் வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆபத்தின் அறிகுறி அல்லவா? அடுத்து நீதிமன்றம். ஒரே நாள்ல ஒரு 50 வழக்கு எல்லாம் குண்டாஸ் ஆக்ட் போட்டு குண்டாஸ் ஆக்ட் வழக்கு எல்லாமே ரத்து செய்யப்படுகிறதுன்னு தீர்ப்பு வருது. ஏன்னா 6 மாசம் ஆயிடுச்சு, எல்லாரையும் விட்டுறலாமே. ஏன் 6 மாசத்துக்குள்ள வர்ற அந்த வழக்கு எல்லாம் ஒன்னா வருது அப்படின்னு சொன்னா அதுல இந்த RSS சேர்ந்த அவதூறு பரப்புகிற ஒருவர் மீது போடப்பட்ட வழக்கு வருது. நெல்லுக்கு பாயும் நீர் புல்லுக்கும் அங்க பொசுகிற மாதிரி இன்னும் ஒரு 59 பேரும் சேர்ந்து விடுதலையாகிறார். நம்முடைய தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய தீர்ப்பில் கிட்டத்தட்ட மாரிதாசுக்கு வழக்கறிஞரை போல பேசுகிறார் என்று ஆசிரியர் அவர்களும் மற்றவர்களும் விமர்சனம் வைத்திருக்கிறார். தீர்ப்பிலேயே அவர் குறிப்பிடுகிறார். இத கடைசியா இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட பத்தி இத மாரிதாஸ் வேணா விட்டுறலாம், நான் விட்டுற மாட்டேன்னு தீர்ப்பு வரும். தீர்ப்பில் வரும் வாசகங்கள் இந்த தமிழ் தேசத்தில் தந்தை பெரியார் என்பவர் ஒரு புனித பசுவாக கருதப்படுகிறார். ஆக இப்படிப்பட்ட கருத்துக்கள். ஆனா இதே நீதிமன்றத்துல ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு செயல்படுகிற ஒரு சகோதரி முருகனுடைய படத்தை வெளியிட்டு அவர் 2 திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவரை கும்பிடுகிறவர்கள் உங்கள் கணவர் இப்படி செஞ்சா ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. அவங்க ஒண்ணும் பெரிய ஆபாச கருத்தெல்லாம் போடல. அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பழனி கோயில்ல படிக்கட்டு கழுவுறீங்களா அப்படி ஒரு நிபந்தனை போடலாமான்னு ஒரு கேள்வி வந்தது ஒரு நீதிமன்றத்துல. அப்புறம் உயர் நீதிமன்றத்துல அவங்களுக்கு அவ்வளவு எளிதாக எல்லாம் பெயில் கொடுத்துடல. எதுக்கு? இந்த ஒரு கருத்தை போட்டதுக்கு. இது என்ன கருத்து? நம்ம பேசுற கருத்துல
ஒரு ஒரு தூசுக்காகுமா? ஏன்னா அப்போ நடந்து கொண்டிருந்தது பிஜேபியினுடைய ஏடுபிடி ஆட்சி. அவங்கதான் எல்லாரும் போலீஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் இயக்குவது பிஜேபி காரங்க தான். அப்போ அந்த அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு பெண் அவங்க வீட்டை விட்டு வெளியில இருக்காங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நம்முடைய நீதிபதிகள், பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள், இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் இது ஒரு சமூகத்துக்கு நல்லது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நீதி என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு நீதி என்பது அப்படிப்பட்டது அல்ல. அப்போ தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்தை சொல்லுகிற ஒருவர் அப்படிங்கும் போது அவருக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குவதில் நீதிமன்றம் எந்த ஒரு தயக்கமும் காட்டுவதில்லை. சங்கராச்சாரி அவர்கள் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் மீது கொலை வழக்கு. யார கொன்றது? கொல்லப்பட்டவர் யார்? சங்கர்ராமன் யார்? அவரும் பார்ப்பனர். ஒரு பார்ப்பனர் கொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. பெண்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. சுவாதி என்கிற பெண் ஒரு ரயில் நிலையத்தில் வைத்து வெட்டி கொல்லப்பட்ட போது அவர் யாரென்றே தெரியாவிட்டாலும் நாமும் அந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம். நாம் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தோம். இப்போதும் அந்த அதிர்ச்சி இருக்கிறது. இன்று வரையில் அந்த வழக்கின் உண்மை குற்றவாளி யார் என்றே கண்டுபிடிக்காமல் ராம்குமார் என்ற ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டான். அவன் தொண்டையை தானே அறுத்து கொண்டதாக சொன்னார்கள். அடுத்து சிறைச்சாலைக்குள்ளே ஒரு வயரை கடித்து இறந்து விட்டான் என்பதோடு அந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அதில் கொல்லப்பட்டவர் பார்ப்பன பெண் என்கிற காரணத்தினால் அதற்கு மேல் அவர்கள் வீட்டிலே போய் விசாரிக்க கூடாது என்றும் நீதிமன்றம் அவங்க விசாரிக்கிறாங்க, எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொன்னால் எந்த காவல்துறை ஒரு பெண் இப்படி கொல்லப்பட்டால் அவர் வீட்டுக்குள் சென்று விசாரிக்க கூடாது என்று வேறு யாருக்காவது இப்படி ஒரு சிறப்பு சலுகை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அதே நியாயம் சங்கர்ராமன் என்ற பார்ப்பனருக்கு ஏன் கிடைக்கவில்லை? என்றால் அந்த ஒரு ஹலோ இல்லம்மா பேசிட்டு இருக்கேன். சங்கர்ராமனுக்கு ஏன் அந்த நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை விட பவர்ஃபுல் பார்ப்பனர் ஜெயேந்திரன். இப்ப 2 பேரில் யாரை காப்பாற்றுவதில் அந்த அமைப்பு முனைகிறது என்று சொன்னால் கொல்லப்பட்டவர் பார்ப்பனராகவும் குற்றம் சாட்டப்பட்டவர் பார்ப்பனர் அல்லாதாராகவும் இருக்கும் பொழுது கொல்லப்பட்டவரை பற்றிய எந்த செய்தியும் வெளிவராமல் பாதுகாக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி செத்தார் என்றே தெரியாத முறையில் அவருக்கு மரணம் நிகழ்கிறது. ஆனால் கொல்லப்பட்டவர் பார்ப்பனராகவும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை விட வலிமையான பார்ப்பனராகவும் இருக்கும் பொழுது அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த வழக்கில் எத்தனையோ சாட்சிகள் தடயங்கள் இருந்தும் காரண நோக்கத்திற்கான ஆதாரங்கள் இருந்தும் அந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்தது, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சிறைச்சாலையில் எப்படிப்பட்ட வசதிகள் உருவாக்கப்பட்டன, இவை அனைத்தும் நமக்கு தெரியும். அடுத்தது
நம்முடைய தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஊழல் வழக்கு. ஊழல் வழக்கு. ஆனா ஊழல் அப்படின்னா யாரும் அந்த ஊழலை சொல்றது இல்ல, ஊழல்வாதிக பேரு சொல்றது இல்ல. ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது ஊழல் வழக்கில் கைதும் செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றம் வரை தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் பீகார் முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள், மற்றவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த மறைந்த ஜெயலலிதா அவர்கள். இந்த 2 பேரில் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களால் மீண்டும் முதல்வராக முடியவில்லை. அவரை எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் தண்டனை கொடுத்து சிறைச்சாலைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் இருக்கிறது, அதிலே ஒரு இடைக்கால உத்தரவு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் மீண்டும் தேர்தலில் நின்று வரை முதல்வராக அனுமதிப்பட்டு அவர் இறந்ததற்கு பிறகு அவர் குற்றவாளிதான் என்று உறுதி செய்யப்பட்டது. அந்த சலுகை அல்லது அந்த வாய்ப்பு ஏன் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை? இந்த கேள்விகள். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டார். அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருக்கும். ஆனால் டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியில் மேல் படிப்புக்காக சென்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு மாணவர் அவருடைய வலது கை நரம்பில் விஷ ஊசி போடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவரே போட்டுக்கொண்டார் என்று சொன்னார்கள். பிறகு தெரிந்தது அவர் இடதுகை பழக்கம் உள்ளவர் அல்ல, வலதுகை பழக்கம் உள்ளவர். அவருடைய வலதுகையில் அவரே ஊசி போட்டுக் கொண்டிருக்க முடியாது என்பதையும் அந்த அறையிலே கைப்பற்றப்பட்ட கிளவுஸ் போன்றவற்றையும் வைத்து அந்த குடும்பம் ஒரு FIR போடுவதற்கு டெல்லி தெருக்களிலே அலைமோத வேண்டியது. யார் யாருடைய உதவியோ பெற்றுதான் அவர்களால் அங்கே வழக்கு பதிவு செய்ய முடிந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது சொல்லுகிறார்கள், பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற மாணவர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் அங்கு மரணம் அடைகிறார்கள். அப்படி அவர்கள் மரணம் அடையும் பொழுது அந்த இடத்திற்கு யார் வருகிறார்கள் என்கிற கேள்வி வரும்ல. மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிக்கிறவர்களுடைய தகுதி எப்படி இருக்கு பாருங்க. மருத்துவம் மக்கள் சேவையா, உயிரை காப்பாற்றும். இப்படி கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த இடம் நிரப்பப்படுகிறது என்றால் இதற்குள் ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா? அது ஏன் விசாரணைக்கு வரவில்லை என்று அப்போது நிறைய பத்திரிகைகள்ல இந்த கேள்விகள் வந்தன. நானும் அதற்கு பிறகு அது இப்படி ஏதாவது வருமானா நம்முடைய மருத்துவ அமைப்புகள்லாம் அதை பற்றி நிறைய கவலையாக பேசினார்கள். ஆனா எதுவுமே நடக்கல. ஏன்? கொல்லப்பட்ட மாணவருக்கு பூணூல் இல்லை. அவர் மதிப்பெண் வாங்கி உயர்கல்விக்கு போய் சேர்ந்துட்டார். தகுதி இருந்தது, அறிவு இருந்தது, மதிப்பெண் இருந்தது. ஆனால் அந்த மரணம் கண்டுகொள்ளப்படாததற்கு காரணம் அவருக்கு பூணூல் இல்லை. டெல்லியில் நிர்பயா என்ற பெண், அவங்க பேரை கூட சொல்லக்கூடாது, உச்ச நீதிமன்றம் எல்லாரையும் தான் சொல்லுச்சு. ஆனா பெயர் சொல்லப்படாத ஒரே பெண் அவர் மட்டும்தான். மத்த எல்லார் பேரும் நமக்கு தெரியும். அந்த பெண்ணுக்கு அந்த வழக்கில் நாம் கேட்ட நீதி, அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள் கொஞ்ச நாள் சிறைச்சாலையில இருந்தார்கள். அவங்களை ஏன் தூக்குல போடல, ஏன் தூக்குல போடல, ஏன் தூக்குல போடல கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகள் யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு 7 வயது குழந்தை எரிக்கப்பட்டது, பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு பெட்டியில அந்த குழந்தையை எடுத்து சென்று எரித்த அந்த நபர்
சிறைச்சாலையில் இருந்து மீண்டும் வெளியில் வந்தார். அவருடைய தாயையும் அடித்து கொன்று விட்டார் என்று மீண்டும் அவரை சிறையிலே போட்டு விட்டார்கள். ஆனா யாரும் அவரை பற்றி கேள்வி கேட்பது இல்லை. ஏன் என்ன வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஏனென்றால் அவர் பிறப்பினால் பார்க்கணும். நான் பட்டியலிட்ட அத்தனையுமே சாதாரண குற்றங்கள் அல்ல. இந்த குற்றங்களுக்கு பின்னால் தத்துவ பின்னணி இல்லை. தத்துவ போராட்டம் அப்படின்னு கூட நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தான். இது தேச போராட்டம், தியாகி இவரு, அதெல்லாம் இல்லை. நமக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரங்க தியாகி, புரட்சியாளர்கள் தியாகிகள், அவர்களுக்கு மதத்தின் பெயரால் கொலை செய்கிறவர்கள் தியாகி. இது அவங்கவுங்க அடிப்படையில இந்த தியாகமும் குற்றமும் மாறும். நான் அந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை. முழுக்க முழுக்க தனிநபர்கள் சார்ந்த கொலைகள், வன்மங்கள், இதுதான். இதற்கு என்ன காரணம்? இந்த மனநிலை ஒரு குற்றத்தை பார்க்கும் பொழுதே, அணுகும் போதே, அந்த குற்றத்தில் ஈடுபட்டவருடைய ஜாதி, அதற்கு பிறகு அதிகாரம், பொருளாதார பின்னணி, இந்த 3 வரிசை. இது எல்லாவற்றிலும் முதலிடம் பெறுகிற அந்த ஜாதிக்கான மூலமும் வேரும் எப்படி இந்திய அரசியல் சாசனத்தின் வழியாக நம்முடைய நீதிமன்றங்களில் நிலை பெற்றிருக்கிறது. இந்த சாசனம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலேயே கோர்ட் உருவாக்கப்பட்டுருச்சு. இந்தியாவினுடைய சார்ட்டர்ட் ஹைகோர்ட் என்று பேரரசியாரின் ஆணையினால் உருவாக்கப்பட்ட 3 பெரும் நீதிமன்றங்கள், சென்னை உயர் நீதிமன்றம், கல்கத்தா உயர் நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட், இந்த 3 இடத்துல உருவாக்குறாங்க. இவைதான் பேராணையின் கீழ் உருவாக்கப்பட்டவை. இந்த நீதிமன்றங்கள்லாம் 100-150 ஆண்டுகள் கடந்துருச்சு. சுதந்திரத்துக்கு எவ்வளவு ஆண்டு? 48ல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாலேயே இந்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களே வந்திருக்கு. அதுக்கு முன்னால மாவட்ட நீதிமன்றங்கள் வந்திருக்கு. நம்ம சொத்து வழக்குல இருந்து கொலை குற்ற வழக்குகள் எல்லாமே அந்த நீதிமன்றங்களால விசாரிக்கப்பட்டிருக்கு. அப்படி விசாரிக்கப்பட்ட போது அந்த வழக்குகளுடைய தீர்ப்புகள் எல்லாம் பிரிவி கவுன்சிலுக்கு போயிருக்கு. அரசின் நீதிமன்றம், ராயல் கோர்ட், அரச நீதிமன்றம்னு சொல்லுங்க. அந்த அரச நீதிமன்றமான ராயல் கோர்ட்டுக்கு, பிரிவி கவுன்சில்னு சொல்லுவாங்க, அங்க போகும்போதுதான் அவங்க பாக்குறாங்க, என்ன இது, ஒரே கொலை, ஒரே கொள்ளை, ஒரே திருட்டு, ஒரே மாதிரியான பாலியல் குற்றம், இதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு தண்டனை கொடுக்குறீங்க. அடுத்தவங்க முன்னாடிய கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு குற்றம்னா அதை யார் கூட்டிட்டு போறாங்கிறத வச்சு தண்டனை கொடுக்கலாமா? அவர் என்ன ஜாதிக்காரரு, இவர் இந்த ஜாதிக்காரரு, இவருக்கு இவ்வளவு கொடுங்க, அவருக்கு அவ்வளவு தண்டனை கொடுங்க. இது என்னங்க, இது எப்படி நடந்திருக்கு? கொலை குற்றம், இவரு கொலை பண்ணிட்டாரு, இவரை தூக்குல போட சொல்றீங்க, அவரு கொலை பண்ணிட்டாரு, அவருக்கு மொட்டை அடிக்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்டுதான் நீதிமன்றம், அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு நமக்கு சிவில் சட்டத்தையும் கிரிமினல் சட்டத்தையும், கோட் ஆஃப் சிவில், கோட் ஆஃப் கிரிமினல் என்று ஒரே மாதிரியான சட்டத்தை கொடுத்தாங்க. சட்ட புத்தகத்துல இருக்கு, எழுத்துல இருக்கு. சட்டத்தை வியாக்கியானப்படுத்துகிற, விளக்கப்படுத்துகிற, சட்டத்தின் மூலமாக தீர்ப்பு சொல்லுகிற மனசுக்குள்ள என்ன இருக்கு? அதே ஜாதி, ஜாதிய பார்வை. இந்த பார்வையை உருவாக்கியது எது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மனு. இவ்வளவு நேரம் தலைப்புக்குள்ள வரல அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பீங்க. நான் பேசினது எல்லாமே தலைப்பு தான். தலைப்பை இப்பதான் சொல்றேன். இதை உருவாக்கிய அந்த சட்டம் தான் மனு ஸ்மிருதி. அது அவங்க மனு தர்மம்னு சொன்னாங்க. இது தர்மமா அப்படின்னா உண்மையை சொன்னா அது தர்மம் தான்.
ஏன்னா தர்மம் அப்படிங்கிறதே ஆளுக்காள் மாறும். துரியோதனன் செஞ்சா எது தவறோ அதை அர்ஜுனன் செஞ்சா தப்பு இல்லைங்கிறது தான் தர்மம். எதிரி செய்தால் குற்றம், நான் செய்தால் தர்மம்ங்கிறதா கிருஷ்ண பகவானுடைய பகவத்கீதை. பகவத்கீதை அவர் சொன்ன மொழி அது. இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் நல்லதுக்காக ஒரு கெட்டதை செய்யலாம். என்ஸ் வில் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ் அப்படின்னு. என்ஸ் வில் நாட் ஜஸ்டிஃபை மீன்ஸ். அதான் தந்தை பெரியார் சொன்னார். நீ போற வழி சரியில்லைன்னு சொன்னா நீ அடைகிற வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல. ஒரு சரியான தீர்வை நோக்கி நடக்கணும்னா சரியான பாதையில நடக்கணுங்கிறதுக்கு பேரு அறம். அறம் என்பது இடம் மாறாது. அறம் ஆளுக்காள் மாறாது. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அது செய்யறதுக்கு ஒரு நியாயம் வேணுமா? அம்மா பட்னியா கிடக்குறாங்கிறத விட திருடுறதுக்கு என்ன காரணம் வேணும்? அப்படி கிடந்தா கூட நீ திருடக்கூடாதுங்கிறது இருக்கே, அதுக்கு பேர் அறம். தாயானவள் பட்டினியாக கிடக்கும் பொழுது திருடுவது குற்றமாக கருதப்படாதுன்னு சொன்னா அது தர்மம். கடன் வாங்காதே, தந்தை பெரியார் சொன்னார். கடன் வாங்காதீங்க, அது கெட்ட பழக்கம். அப்ப கேக்குறாங்க, ஐயா இதுக்கு வசதி இல்லைன்னா, அதுக்கு காசு இல்லைன்னா, இந்த சூழ்நிலையில எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது உச்சகட்டமான உணர்ச்சி வெளிப்பாடு வர்ற இடத்த தந்தை பெரியார் சொல்லுகிறார். உன் பெற்ற தாய் இறந்து அவரை அடக்கம் செய்வதற்கு காசில்லை என்றால் கூட கடன் வாங்குறது. எங்க வருது பாருங்க. அறம் எந்த இடத்துலயும் மாறாது, தர்மம் மாறும். அப்படி மாறுகிற அந்த தர்மம் அதனுடைய பல தர்மம் இருக்கு. அதுல ரொம்ப முதன்மையானதும் சட்ட வடிவமாக உருவாக்கப்பட்டதும் இறுக்கமானதும் மனுஸ்மிருதி. இதை தவிர பல ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம சமூக சட்டங்கள் செயல்படுகின்றன. அப்படிங்கும் போது அந்த மனுஸ்மிருதி முன்வைத்த வாதம் தான் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. நீ ஆளை சொல்லு, நான் ரூல சொல்றேன் அப்படிங்கிறத கோர்ட் என்ன தானாவா சொல்லுது? நீதிபதிகள் தானாவா சொல்றாங்க? அவங்களுக்கு மனு சொல்றாரு, மனசுக்குள்ள மனு சொல்றாரு, ஆளை சொல்லு, ரூல சொல்லு. அவர் இந்த ஆளா, அவருக்கு இந்த ரூல், நீங்க இந்த ஆளா, உங்களுக்கு இந்த ரூல். இது நம்ம மனசுக்குள்ள எங்க இருந்து வந்ததுன்னா இந்த மனுஸ்மிருதியில இருந்து வருது. இதையெல்லாம் எடுத்து சொல்லி தந்தை பெரியார் அவர்களும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் எழுதி இருக்கிற கட்டுரைகள் இருக்கு பாருங்க, அதை நம்ம படிக்கணும். 2 கட்டுரையை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லி முடிக்க விரும்புறேன். இருவருக்குமான ஒற்றுமை, இந்த மனுவாதத்தை ஒழிப்பதற்கு ஏன் நாம் இந்த தலைவர்கள் தந்தை பெரியாரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னா, அவர்கள் இருவரும் தான் 1927 டிசம்பர் மாதத்துல மனு தர்மத்தை கொளுத்தியவர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மாநாடு கூட்டி தீர்மானம் போட்டு கொளுத்தினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்ததால் பல்வேறு கூட்டங்களில், மாநாடுகளில் தன்னிச்சையாக அவை கொளுத்தப்பட்டது. அதுக்குன்னு தேதி கூட தனியா குறிப்பிடல. அதுல தேதியோட பதிவா இருக்கிறது குடியாத்தம் பகுத்தறிவாளர் கழக கூட்டத்துல, சுயமரியாதை இயக்க கூட்டத்துல டிசம்பர் மாதம் கொளுத்த 1927 அந்த கூட்டத்தில் மனு தர்மத்தை பற்றி பேசப்பட்டது. கூட்டம் முடியும் பொழுது அந்த மனு தர்ம நூல் கொளுத்தப்பட்டது. அப்படிங்கிறது தான். ஏன் கொளுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த விளக்கங்கள் நிறைய இருக்கு. நம்ம பிறப்பினால் பேதம் மட்டும் இல்ல, முதல்ல பிறக்கும் போதே நம்ம ஒண்ணு இல்லை, ரைட்டு. அடுத்தது பேர் எப்படி வைக்கணும்
அப்படின்னா பிராமண எல்லாத்துக்கும் ரூல் தாங்க, பயங்கர ரூல் ஆஃப் லா அது. பிராமணனுக்கு மங்களத்தையும், சத்திரியனுக்கு பலத்தையும், வைசியனுக்கு செல்வத்தையும், சூத்திரனுக்கு தாழ்வையும் காட்டுகிறதான பெயரை இட வேண்டியது. சூத்திரனுக்கு தாசன் என்ற தொடர்பெயரை இட வேண்டும். எப்படி பிராமணனுக்கு சு அப்படின்னு சேர்க்கணும், சுப்பிரமணிய அப்படின்னு சொல்லணும், சுதர்சன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். சத்திரியனுக்கு இந்த வர்மா, அருள்மொழி வர்மன் அப்படின்னாங்க பாருங்க. இந்த மாதிரி எதாவது பட்ட பெயர்ல வர்மன் அப்படிங்கிற பேரை சேர்க்கணும். வைசியனுக்கு பூபதி, செல்வம் நிறைய இருக்குல்ல, அவரு வட்டி வாங்குறாரு, பெட்டியில வச்சிருக்காரு, அவருக்கு பூபதி அப்படின்னு வைக்கணும் பேரு. அந்த பூபதி, இந்த பூபதி அப்படின்னு வைக்கணும். சூத்திரனுக்கு மண்ணாங்கட்டி, காட்டேரி, தொப்லாம் இல்லையா, ரொம்ப சிவப்பா இருந்தா பாப்பாத்தி, இதான் நம்மளுக்கு வச்ச அழகான பேர். அப்புறம் இதை தவிர வழிபாட்டு முன்னோர்கள், தெய்வங்கள், அவங்க பேரால கொஞ்சம் தப்பிச்சா முத்துலட்சுமி இப்படி எல்லாம் பேர் இருக்கும். அதை தவிர மதுரை வீரன், இதெல்லாம் வீரர்களுடைய பேர். ஆனா அவங்க வச்ச பெயர்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி என்னால தாங்க முடியாத பேரு மண்ணாங்கட்டி தான். ஏன்னா ஐயருக்கு தான் கேட்கணும், அவர் தான் பேர் இருப்பாரு ஊர்ல. எப்படி இந்த பேரை நம்மளுக்கு வச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். தைரியம்னா எங்க தனியாவா வந்துச்சு, சமூகம் அவர்களுடைய தலைமையில் இருந்தது, நாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தோம். அதுல இருந்து நம்மை மீட்டவர்கள் தான் இந்த மாபெரும் தலைவர்கள். இத அந்த புத்தகத்தை கொளுத்து அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக நம் மனதில் இருந்த அந்த ஆதிக்கத்தை நீக்கியவர்கள். அப்படி நீக்கின காலத்துலதான் இந்த சமூக நீதி, சமநீதி, சமத்துவம்ங்கிறத உருவாக்குன தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு 2 கட்டுரைகள்ல இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் சொல்லுவார். சூத்திரருக்கு தண்டனை, சூத்திரன் பிராமணர்களை திட்டினால் அவன் நாக்கை அறுக்க வேண்டும், சூத்திரன் பிராமணனை பார்த்து நீர் இதை செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்தால், இவர் ஆபீசரா இருப்பாரு, அவர் அசிஸ்டண்டா இருந்தா கூட சொல்லக்கூடாதுங்க, நீங்க இதை செய்யணும் அப்படின்னு செய்தால் அவன் வாயிலும் காதிலும் எண்ணெயை காய்ச்சி ஊற்ற வேண்டும். இதெல்லாம் தண்டனை. பிராமணன் சொற்படியே அரசு நிர்வாகம் நடக்க வேண்டும். மோகன் பகவத் சொன்னாதான் மோடி செய்யணும். அது என்ன, அரசன் தினந்தோறும் காலையில் எழுந்து 3 வேதம் ஓதினவர்களையும், நீதி சாஸ்திர வித்வான்களையும், இருக்கிற பிராமணர்களையும் உபசரித்து அவர்கள் சொல்லுகிறபடி நீதி செலுத்த வேண்டியது. இதுதான் அரசர்களுக்கு அறிவுரை. இது மாதிரி பிராமணன் என்ன செய்தாலும், அவர் குற்றமே செஞ்சாலும் அவர் அது பாதிக்காது. எப்படின்னா, ஒளியுள்ள அக்னியானது மயானத்தில் பிணத்தை தகித்தாலும் நிந்தனை இல்லாமல் எப்படி ஹோமத்தினால் விருத்தி செய்யப்படுகிறதோ, ஒளியுள்ள அக்னி எரிக்கிறது பிணத்தை, அது ததிக்கப்படுற பூஜிக்கத்தக்கவன், மேலானவன், அவ்வளவுதான். இது மனுவாதம். யார் எந்த குற்றத்தை செய்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பது மனிதர்களுக்கான வாதம். இப்ப நமக்கு தேவை மனுவாதமா மனித நியாயமா? இதுல ஒருத்தருக்கு சலுகை காட்டுவது என்பது பாவங்க, புள்ள பூச்சி மாதிரிங்க அவரு, அவங்களுக்கு தாங்க இவ்வளவு சலுகை. இந்த புள்ள பூச்சி மாதிரி நம்ம சொல்றோமே, அவர்களுக்குதான் இவ்வளவு சலுகை. அப்ப இந்த கொல்லப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களையே நான் எந்த குற்றவாளிக்கும் சாதகமாக பேசுவதில்லை.
அது எந்த குற்றமாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக யாரையும் நான் ஆதரிப்பதும் இல்லை. ஆனால் எனக்கு இயல்பாக வர்ற கேள்வி, இந்த குற்றவாளிகளை சுட்டு கொண்டீங்க, அந்த குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் குற்றவாளிகள் மட்டும் எந்த குற்றம் செய்திருந்தாலும் அவங்க மட்டும் கௌரவமாக வாழ்ந்து சாகிறார்களே, அது எப்படி? இந்த அடிப்படை கேள்வியை கேட்டாதான் நாம மனித நேயம் அப்படிங்கிறத நோக்கி நகர முடியும். அதற்கு தடையாக இருக்கிற மனுவாதத்தை உடைக்க முடியும். இதை உடைக்காம மனித நேயம் மலராம சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு இடமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இதை கேட்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதிக்கப்படுகிற அந்த உணர்வை, நியாயத்தை, அறத்தை மீட்க வேண்டும் என்றால் அதற்கான சொல் சுயமரியாதை. அதை மீட்கும் மனிதநேய பயணத்தை நமக்காக நடத்திய தலைவர்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். அவர்களுடைய இந்த கருத்துக்களை நாம் தெரிந்து மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம்தான் அந்த மனுவாதம் மீண்டும் தலை தூக்குகிறதே, அந்த பாம்பை இந்த முறை அடித்து விட்டுவிடக் கூடாது, அடித்து முடித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய இளைஞர்களுக்கும் நமது அடுத்த தலைமுறை அதை எடுத்து செல்லுகிற துணிவை கொடுக்கும் என்கிற அளவில் இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.